அனைவருக்கும் வணக்கம். நம்ம நினைக்கிறோம் தேர்தல் நடக்குது, எம்எல்ஏக்களை தேர்வு செய்ய போகிறோம், எம்பிக்களை தேர்வு செய்ய போகிறோம், நமக்காக வேலை செய்வார்கள். அதே மாதிரி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, வருவாய்த்துறை இருக்கிறது, இதர துறைகள் எல்லாம் இருக்கிறது என்று ஒட்டுமொத்தத்தில் சொல்லணுன்னா இந்த துறைகள் எல்லாமே முழுக்க முழுக்க ஆட்சியாளர்களுக்கு தான். அதில் நீதிமன்றங்கள் சற்று விதிவிலக்கானவை, அவைகளையும் கூட கட்டுப்படுத்துவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் அரசியலமைப்பு சட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால அதிலிருந்து கொஞ்சம் நீதிமன்றங்கள் விலகி இருக்கு. ஆனால் உண்மையிலேயே சாமானிய மக்களும் அடித்தட்டு மக்களும் ஏழைகளும் வேட்பாளர்களும் வாடகை சாமான்களாக மாற்றக்கூடிய மாபெரும் மோசமான ஒரு சூழ்நிலை. இதில் நீங்கள் போலீஸ் யாருக்கு காவல்? அமைச்சருக்கு காவல். கலெக்டர் யாருக்கு கதவு திறந்து விடுவார்? அமைச்சருக்கு கதவு திறந்து விடுவார். சீஃப் செக்ரட்டரி யார்கிட்ட இருப்பார்? முதல்வருக்கு கதவு திறப்பார். துணை செயலாளர்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் யார்கிட்ட இருப்பாங்க? அந்தந்த துறை மந்திரிகளுக்கு இருப்பாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக ஆட்சி அமைப்பில் ஆட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருக்கானவர்கள் என்று சொன்னால் ஆட்சியிலே அதிகாரத்திலே சட்டத்தை இயற்றக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்றங்களிலே இருப்பவர்கள். ஆனால் இதில் அவர்களை தேர்வு செய்தவர்கள் மக்கள் தான் தேர்வு செய்ய முடியும். அவர்களை நம்ம பாதுகாக்கணும், அவர்கள்தான் எஜமானர்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட அவங்க கவனிக்கிறது இல்லை. அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் இல்லை. காரணம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும்போது அந்த வாக்காளர்களை பார்த்து அவங்கள்ட்ட எதையாவது எலும்பு துண்டு மாதிரி தூக்கி எறிஞ்சால் அதை வாங்கி தின்னுட்டு போட்டு போடக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மை போன்ற மக்களை மாற்றியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக மக்களுக்கிட்ட சுயமான சிந்தனை என்பதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கிறோம். அரசியலமைப்பின் பிரகாரமான தேர்தல் நடைமுறைகள் இருக்க வேண்டும். தேர்தலிலே கரப்ஷன் கலெக்ஷனுக்கு தடை இருக்க வேண்டும். தேர்தலிலே மக்களை கவர்ச்சிகரமாக வலைவீசக்கூடியவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று பல்வேறு விதமான விதிமுறைகளை தண்டனை சட்டங்களும் தேர்தல் சிறப்பு சட்டங்களும் வைத்திருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் கடுமையான நெறிமுறைகளை வைத்திருந்த போதும் அவைகளெல்லாம் நம்ம பின்பற்ற முடியலை. அப்போ எப்படியேனும் மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்வதற்கு மக்கள் வந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருப்பதாலே அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை பற்றியே கிஞ்சித்தும் கவலை கொள்வதில்லை. அந்த வகையில்தான் ஆட்சியாளர்கள் அனைவரும் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்காக மட்டுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ரிட்டையர்டு கிடக்க 5 வருஷத்துக்கு ஒரு குறைவாக இருக்காங்க. அவங்க 60 வயசு வரைக்கும் இருக்காங்க. அவங்க யார்கிட்ட இருப்பாங்கன்னா எந்த சர்க்கார் ஆட்சி அமைக்குதோ அவங்களுக்கு அப்படியே அடிமை ஆயிடுவாங்க. இப்போ இந்த அமைப்பு முறையே ஆட்சியாளர்